இந்தி திணிப்பிற்கு எதிராக மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிரால. மாநில உரிமை என்று வருகிற போது மக்களுடைய கருத்து மும்மொழி கொள்கைக்கு எதிரானது. 1008 பிரச்சனைகள் இருக்கும் போது மொழியையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனம் எப்போதும் செல்லாது. வணக்கம் தோழர்களே. மகாராஷ்டிரா பற்றி எரிகிறது. இந்தி திணிப்பிற்கு எதிராக மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிரால. ஒட்டுமொத்த மக்களும் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். மோடி அரசு செய்வது தெரியாம கைய கட்டி முழிச்சிட்டு நிக்குது. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு இனத்திற்கும் அவனுடைய தாய்மொழி, அவனுடைய வரலாறு, பண்பாடு, அவனுடைய கலாச்சாரம் அத்தனையும் தாங்கியதாக இருக்கும். எனவே தாய்மொழியை அழிச்சிட்டு ஒற்றை மொழியை புகுத்தலாம் நினைச்சா யாரா இருந்தாலும் அடிபடுவாங்க என்பதற்கு இன்னைக்கு மகாராஷ்டிரா ஒரு உதாரணம். இந்தியாவுல மொழிக்கான ஒரு மிகப்பெரிய போரை நடத்திய இனம் தமிழர்கள். மொழி போர்ல பயங்கரமான போராட்டத்தை நம்ம நடத்துறவங்க. மொழிக்காக தெலுங்கானாவுல பொட்டிராமுலு உயிரை விட்டார். இப்படி மொழிக்காக உயிரை விட்டவர்கள் ஏராளம் பேர் இந்தியால இருக்கிறாங்க. ஆனால் கொத்து கொத்தாக மொழிக்காக செத்தவர்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நாம் போராடிதான் தமிழ்நாட்டிற்குள் இருமொழி கொள்கை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். போராட்டத்தின் வாயிலாகத்தான் தமிழ்நாடு இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், போராடாத இனம் அடிமைகளாக போகும், பண்பாட்டு அடிமைகளாக கை கட்டி நிற்கும் சங்கிகளுக்கு. இப்ப அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழர்கள் மொழியில பற்று இருக்கும். மொழிக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போராடுவோம், களத்துல நிற்போம். ஆனால் மொழியில ஒரு வெறி கொண்ட கூட்டத்தை நீங்க பார்க்கணும்னா மகாராஷ்டிரால பார்க்கலாம். மராட்டிக்காக எதையும் செய்வார்கள் அங்க இருக்கிற மக்கள். நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிரால நான் பேசுறதுக்கு போயிருக்கேன். ஒரு பட்டிமன்றம் பேசுறதுக்காக அங்க இருக்கிற தமிழ்ச்சங்கம் கூப்பிட்டு இருக்காங்க, நான் போயிருக்கேன். நமக்கு மண்டபம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. மராட்டி நாடகம் மராட்டி ஏரியா அவங்க நடத்துற முக்கியமான நிகழ்வுக்கு தான் மண்டபமே முத கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற இன மக்களுடைய செலிப்ரேஷனுக்கெல்லாம் மண்டபம் கிடைக்குது. அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய மொழியை நேசிக்கிறவர்களாக இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ மகாராஷ்டிரால சமீபத்துல வந்த தேர்தல்ல உள்ளடி பண்ணி மெஷினை மாத்தி உள்ள எல்லா யோக்கியத்தனத்தையும் பண்ணி சிக்கினாலும் மீசையில மண்ணோட்டலன்னு அயோக்கியத்தனத்துக்கு சிரிச்சுக்கிட்டே பல்ல காட்டுற கும்பல் தான் பாஜக கும்பல். அவங்கதான் இப்ப ஆட்சியில இருக்கிறானுங்க. ஆட்சியில இருக்கிற இந்த கும்பலுக்கு எதிராக ஏற்கனவே எக்கச்சக்கமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ரோடுல பள்ளத்துல தண்ணி தேங்கி நிக்குது. மெயின் ரோட்ல உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா பொருளாதாரத்துல பெரிய மாநிலம். அங்கதான் மும்பை, அங்கதான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. யார் வந்தாலும் முதல்ல மகாராஷ்டிரால காலை வச்சுட்டு தான் இங்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அது வளர்ந்த ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா. ஆனா அதை விட கூடுதலாக சங்கித்தனமும் அங்க அதிகமா இருக்கும். நீங்க பாக்கலாம், அங்க மகாராஷ்டிராவில ரோடு சரியில்லைன்னு ரோட்டு தண்ணி எடுத்து தலைவலியா ஊத்தி கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணதெல்லாம் இருக்கும், நீங்க பாத்திருக்கீங்க. விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவுல நடந்தது மகாராஷ்டிராவில தான். தாராவி தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, அது அதானிக்கு அப்படியே கைமாத்தி கொடுத்துட்டாப்ல மோடி. அதானி கீழே இருக்கிற வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் வீடு கொடுப்பேன், மாடியில இருக்கிறவங்களுக்கா வீடு கொடுக்க மாட்டேன்னு உருட்டி விட்டுட்டு இன்னைக்கு பல லட்சம் ஏன் கோடிக்கணக்குல வெளி மாநிலங்கள் இருந்தும் உள்ள இருக்கிறவங்களும் அந்த பகுதியில இருந்து அப்புறப்படுத்தப்பட போறாங்க. அதானி அந்த பகுதியினுடைய ஓனர் ஆயிட்டாரு. கையெழுத்து போட்டு முடிச்சாச்சு, அதுக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு இனத்தவே ஒதுக்கி ஓரங்கட்டுற வேலையை அங்க மகாராஷ்டிரா அரசு பார்த்துட்டு இருக்கு. போன மாசம் பிலிம் இண்டஸ்ட்ரி அங்க பயங்கரமான ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரியை எக்கச்சக்கமா ஏத்தி விட்டுருக்கு அந்த பாஜக அரசு. அதை எதிர்த்து அவங்க பயங்கரமான போராட்டத்தை, பெருந்திரள் போராட்டத்தை நடத்தினாங்க. இதெல்லாம் தாண்டி ஓட்டு பெண்கள் போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, 1500 ரூபாய் கையில கொடுத்து நாங்க மாசம் 1500 ரூபாய் கொடுக்க போறோம்னே நிறைய பெண்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த 1500 ரூபாய 500 குறைச்சிட்டானுங்க. ஜெயிச்சிட்டோம், அப்புறம் எப்படி உனக்கு நான் கொடுக்கணும்? நீ வேற சலுகை எல்லாம் வாங்குறீல, அப்புறம் அதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும். அதனால 500 ரூபாய் கொடுத்தா போதும்னு
5 மாசத்துக்கு 1500 ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே 500 ரூபாய குறைச்சா அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி சிவாஜி மகாராஜ் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதைக்குரிய ஒருத்தர் சிவாஜி, வீர சிவாஜி. அவருடைய சிலைய வச்சாங்க, அந்த சிலை உடைஞ்சு விழுந்துச்சு, மக்கள் கொந்தளிச்சாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி உங்கள் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு அறிக்கை விட்டாரு. அதுக்கு அப்புறம் மகாராஷ்டிராவில சிவாஜி சிலை மீண்டும் நிறுவப்பட்டது. போன வாரம் அதுல மிகப்பெரிய ஓட்ட விழுந்திருக்கு, அந்த பீடத்துல ஓட்ட விழுந்திருக்கு மகாராஷ்டிராவில. இப்ப அதுவும் பெரிய பிரச்சனையா மக்கள் கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கு இடையில எரிய நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி, எண்ணெய கூட இல்ல, எண்ணெய் டேங்கவே ஊத்துன மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. போன ஏப்ரல் மாசம் மும்மொழி கொள்கையில இந்தி கட்டாயம் என்று அரசு அறிவிக்குது. ஏப்ரல் மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தி கட்டாயம்னு அறிவிச்ச உடனே மக்கள்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. நினைச்சிட்டு இருக்கீங்க இந்தி கட்டாயமா? எங்க ஊர்ல வந்தா எங்க மொழிய? அதுல ஒரு அடிப்படையான அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தி கட்டாயம் அப்படின்னு அதை கடந்து போயிருந்திருக்கலாம். மும்மொழி கொள்கை என்பது ரொம்ப நாளா அந்த பகுதியில் இருக்கிறதா. ஆனா இந்தி கட்டாயம்னே கொதிச்சாங்கன்னா அதுக்கு அடிப்படை அரசியல் எங்க இருந்து வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருந்து வந்துச்சு. ஏன்னா இந்த ஆண்டு முழுக்க மும்மொழி கொள்கைக்கு எதிராக பல போராட்டங்களை தமிழ்நாடு நடத்தியிருக்கு. 4வது மொழி போற நாம தான் செஞ்சிட்டு இருக்கோம். இங்க தமிழ்நாடு பல மாநிலங்களுக்கும் மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்பதற்காக 2250 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியதை கூட நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கொள்கையில உறுதியா நின்னோம். தமிழ்நாடு மும்மொழி கொள்கை கூடாது என்பதுல எடப்பாடியாரும் நம்ம கூட தான் நிக்கிறாரு. மாநில உரிமை என்று வருகிற போது மக்களுடைய கருத்து மும்மொழி கொள்கைக்கு எதிரானது. 2வது நம்ம என்ன சொன்னோம்னா இருமொழி கொள்கையில நாங்க வளர்ந்துட்டோம். கம்பெனியினுடைய நிர்வாகிகளாக சிஇஓவா இருக்கிறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமிழர்களாக இருக்கிறாங்க. உலக நாடுகள் பூரா மிகப்பெரிய பதவியில இருக்கிறவங்க தமிழர்களா இருக்கிறாங்க. தமிழாட்கள் மிகப்பெரிய அளவுல தங்களுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நீதி கண்ணோட்டத்தோட உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். இப்ப 3வது தலைமுறை 2வது தலைமுறை படிக்க வந்துட்டாங்க. இப்பதான் மகாராஷ்டிரா அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு, உங்க பிள்ளைகளை படிக்க அனுப்புனா சொத்து வரிய குறைப்பேன்னு போன மாசம் அறிவிச்சிருக்கு. உங்க பிள்ளைகளை படிக்க அனுப்புனா சொத்து வரிய குறைப்பேன்னு இப்பதான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க அடுத்த தலைமுறைக்கு படிக்க வந்துட்டோம். 2வது தலைமுறை 3வது தலைமுறைக்கு படிக்க வந்தாச்சு நம்ம ஊராளுங்க. அப்ப இருமொழி கொள்கையில நம்ம ஜெயிச்ச ஃபார்முலாவை கையில வச்சிருக்கோம். அதை வச்சுட்டு நம்ம பேசணும். இங்க வந்துட்டு நீங்க பேசாதீங்க. இருமொழி கொள்கை தான் எங்கள் மாநிலத்தினுடைய கொள்கை, அதுல நாங்க ஜெயிச்சிருக்கோம், அதுல நாங்க இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம். மும்மொழி கொள்கை நீங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட கருத்தை சொல்லுங்க, டேட்டாவை கொண்டு வாங்க என்று நாம் கேட்டோம். அதனாலதான் நம்மள மொழி வெறியல்களா காமிச்சிட்டு இருந்தானுங்க. கடைசியில என்ன ஆச்சு? மும்மொழி கொள்கைன்னு வந்த பிறகு கர்நாடகத்துல டிசம்பர் மாசம் கடுமையான போராட்டத்தை கர்நாடக மாநிலம் சந்திச்சுச்சு. மும்மொழி கொள்கை எங்க மேல திணிக்காத. இத்தனைக்கும் கர்நாடகத்துல ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருந்திருக்கு, அந்த கொள்கையை ஏற்றிருக்காங்க. மொழி பயிற்சி இருந்ததான்னு தெரியல நமக்கு. அதுல மும்மொழி கொள்கையாக இந்தியை திணிக்காதேன்னு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமான ப்ரொடெஸ்ட், கடுமையான போராட்டம் நடந்தது. இந்தியில பேசுறவன பூரா போட்டு துவைச்சானுங்க. எனக்கு என்னன்னா, நாம ஒருபோதும் இந்திக்காரனை இந்தி பேசுறான்னு அடிச்சது கிடையாது. நம்ம தெளிவான நோக்கத்தோட இருக்கோம். இந்தி மொழி பேசுறவர்களோ இந்தி மொழியோ எங்களுக்கு எதிரி இல்லை. இந்தியை எந்த வழியிலேயாவது திணித்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம். அந்த கொள்கையில நம்ம தெளிவா இருக்கோம். நம்ம எந்த இந்தி பேசுறோம் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நம்ம அண்ணன் ஜீமான் மாதிரி சொன்னதில்லை. ஏன்னா நமக்கு அந்த நாகரிகம் தெரியும், அந்த பண்பாடு தெரியும். ஆனா மகாராஷ்டிராவிலையும் இங்கேயும் கர்நாடகத்திலையும் இந்தி பேசின ஆளுகப்பட்ட பாடு இருக்கு பாருங்க. பேங்க்ல ஒரு அம்மா ஓவரா பேசி உதவாங்குச்சு கர்நாடகத்துல, அது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இங்க போய் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால உள்ள புகுத அடிக்கவே செய்யறானுங்க பாருங்க. உள்ள புகுந்து அடிக்கிறான் மகாராஷ்டிராத்துல. நீ ஏன் மராட்டியில பேசல, நீ ஏன் இந்தியில பேசுறான்னு அடிக்கிறானுங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பேங்க், ரயில்வே இது மாதிரியான நிறுவனங்களின் மூலமாக மறைமுகமா இந்தியை திணிக்கிறான். எல்லா இந்தி பேசுற ஆளுகளையும் போட்டு வச்சுட்டு நம்ம ஆளுங்க போய் தத்தப்பத்தான போய் நின்னோம்னா, நீ இந்தி பேசு, இந்தியாவில இருந்துட்டு இந்தி பேச மாட்ட அப்படின்னு அவங்கள பேச வைக்கிறான். இதெல்லாம் மோடி அரசினுடைய திட்டமிட்ட வேலை. சரி, இப்ப நாங்க மகாராஷ்டிராத்துக்கு வாங்க. மகாராஷ்டிரா கடுமையான போராட்டம் நடந்தது. ஏப்ரல் மாசம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய பிறகு பின்வாங்குது. எந்த அரசு? மகாராஷ்டிரா அரசு. அங்க தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதலமைச்சரா இருக்காரு. அவர் பின்வாங்குறாரு. வாங்கிட்டு நாங்க இந்தி கட்டாயமா படிக்கணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்ப புதுசா என்ன சொல்றாங்க, 3 மொழியில எதை வேணாலும் நீங்க படிக்கலாம், எந்த மொழி வேணாலும் படிக்கலாம்.
ஆனா அந்த மொழியை படிக்கணும்னா 20 பேர் கொண்டவங்களா அந்த வகுப்பறையில இருக்கணும், குறைஞ்சது 20 பேர் இருக்கணும். அப்பதான் நீங்க சொல்ற ஒரு மொழியை படிக்க வைக்க முடியும். இது எப்படி? மறைமுகமா இந்திய படிக்க வைக்கிறதா. நீங்க தமிழ் படிக்கணும்னு அங்க ஒரு 5 பிள்ளைங்க சொல்லுதுங்கன்னா நான் தமிழ் சொல்லி தர மாட்டேன். காஷ்மீரி படிக்கணும்னு 10 பிள்ளைங்க சொல்லிச்சுங்கன்னா நான் காஷ்மீரி சொல்லி தர மாட்டேன். ஏன்னா 10 பிள்ளைங்க தான் கேக்குதுங்க. அதே மாதிரி மலையாளம் படிக்கணும்னு ஒரு 10 பிள்ளைங்க கேட்டாங்கன்னா மலையாளம் சொல்லி தர முடியாது, எனக்கு 20 பிள்ளைங்க கேட்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னவாகும்? இந்தி படிடா அப்படின்னு ஆள் இல்ல, வேற வழி இல்ல அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு ஹிந்தியில போட்டுருவாங்க. அப்ப ஹிந்தியில போட்டாங்கன்னா ஹிந்தி படிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது ஹிந்தி படிக்கிறதா போயிடும். 5ஆம் வகுப்புக்குள்ள 1 to 5க்குள்ள ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிற அயோக்கியத்தனத்தை அங்க இருக்கிற எழுத்தாளர் சங்கம் எடுத்திருக்கு. கொங்கணி மராத்தி சாகித்ய பரிஷத் என்று சொல்லக்கூடிய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இத கடுமையா எடுத்திருக்கு. யாரு நீங்க? குழந்தைகளுடைய உளவியல், குழந்தைகளுடைய வாழ்க்கை சூழல், குழந்தைகளுடைய மன உணர்ச்சி இதெல்லாம் யோசிக்காம, அவங்களுடைய கற்றல் திறன் இதெல்லாம் யோசிக்காம, ஒரு கல்வியாளர்கள்ட்ட பேசாம, இந்த குழந்தைகளுடைய மனநிலை பற்றி பேசக்கூடிய மனநிலை நிபுணர்கள்ட்ட பேசாம நீங்க பாட்டு கடிச்சிட்டு போறீங்களே, அந்த உள்ளூர் சூழலை புரிந்திருக்கிற ஆக்டிவிஸ்டுகளை கூப்பிட்டு பேசாம நீங்களா ஒரு மொழின்னு 3வது மொழி ஒண்ணு திணிச்சீங்கன்னா இது எப்படி நியாயம் என்று அங்க இருக்கிற முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஏத்திருக்கு. இது ஒரு பக்கம். மாணவர்கள் எல்லாம் பயங்கரமா களத்துக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச அண்ணன் தம்பிங்க சிவசேனாவில இருந்து பால் தாக்கரேவுடைய பிள்ளைங்க ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிட்டாங்க. ராஜ் தாக்கரே தனியா போய் நவநிர்மாண் சேனா அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அவர் தனியா ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரு சிவசேனாவில் இருக்கிறாரு உத்தவ் தாக்கரே. அந்த கட்சியை உடைச்சிட்டு தான் ஏக்நாத் சிண்டே 10 பேரை கூட்டு போயிட்டான். இதான் நிலைமை. அப்ப 20 வருஷமா 2006ல பிரிஞ்சு போய் நவநிர்மாண் சேனாவை உருவாக்குன ராஜ் தாக்கரே இப்போ உத்தவ் தாக்கரேயோட சேர்ந்திருக்காரு. சேர்ந்து அடிப்போம், மொழிக்கு ஒண்ணுன்னா சேர்ந்து அடிப்போம். 20 வருஷமா பேசாத குரூப் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து நிக்குது. இவங்களோட தேசியவாத காங்கிரசினுடைய தலைவர் சரத்பவார் நாங்களும் வர்றோம். ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் அங்க இருக்கிற மிகப்பெரிய எதிர்கட்சி 2, ஒன்று சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ், இன்னொன்னு சிவசேனா. இந்த 2 கட்சியில உடஞ்ச எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வருகிற 5ஆம் தேதி அந்த மாநிலமே குலுங்குற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை பார்க்கணும்னு வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இடையில பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல பேனரை வச்சு கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு வேலையும், கையெழுத்து மக்கள் போடணும்ன்ற ஒரு வேலையும் அங்கே ராஜ் தாக்கரே குரூப் நவநிர்மாண் சேனா வந்து அதை செஞ்சிட்டு இருக்கு. பாருங்க. அப்ப ஒரு விஷயம் புரியுதுங்களா? 1008 பிரச்சனைகள் இருக்கும்போது மொழியையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனம் எப்போதும் செல்லாது. எல்லா இடத்துலயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த சிவசேனா கட்சியினுடைய தலைவர் சஞ்சய் ராவத் ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல. நாம சொன்னது நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல, ஆனால் இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் பேசியிருக்கிறார். அதான் அடி. இப்போ ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் பாஜகவுக்கு எதிராக களத்திலே நிற்கிறது. கல்விக்கூடங்களில் இந்தியை திணிக்க கூடாது என்று கடுமையான போராட்டத்தை முன்வைக்கிறது. சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு பாஜக. RS கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கு மகாராஷ்டிரா.